ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா, அதுக்கு 2வது பாகம் எடுக்கலாம். ஆனா, எடுக்கிற போதே அது 2 பாகமா எடுக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு எடுக்கிறது, தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத ஒரு போக்காவே இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா, ஏன் எந்த படத்தோட 2வது பாகமும் அதோட முதல் பாகம் அளவுக்கு சிறப்பாவே இல்லன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வணக்கம். இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது விடுதலை 2 திரைப்படத்துக்கான விமர்சனம். விமர்சனத்த தொடங்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா, விமர்சனம் முடியிறப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட்டையும் பண்ணீங்கன்னா, இன்னும் சிறப்பான முறையில பதிவுகள போடுறதுக்கு எனக்கு அது பெரிய ஊக்கமா இருக்கும். சரி, இப்போ விடுதலை 2 திரைப்படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோமா? படத்தோட முதல் பாகத்துல மலைவாழ் மக்களோட கிராமத்துல கனிம சுரங்கம் அமைக்கிறதுக்கான அனுமதிய அரசு குடுத்திருக்கும். அதை எதிர்த்து போராடுற மக்கள் படையோட தலைவர் விஜய் சேதுபதிய கான்ஸ்டபிள் சூரி கைது செய்ற மாரி படத்த முடிச்சிருப்பாங்க. கூடவே 2வது பாகத்துக்கான லீடா விஜய் சேதுபதி அம்மனமா உட்கார வச்சு காவல்துறை அதிகாரி கௌதம் மேனன் விசாரிக்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருப்பாங்க. இந்த பாகத்துல அதோட தொடர்ச்சியா சூரி தன்னோட அம்மாவுக்கு எழுதுற கடிதத்துல நடந்த விஷயங்களை தெரிவிக்கிற மாதிரி படத்தை அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தொடங்குறாங்க. ஒரு கட்டத்துல கைது செய்யப்பட்ட விஜய் சேதுபதியை அரசியல் காரணங்களுக்காக வேற இடத்துக்கு கொண்டு போறப்போ வழியில போலீஸ் கிட்ட அவரே தன்னோட கதையை சொல்ற மாதிரி படத்தை கொண்டு போறாங்க. அதுல பாடசாலை வாத்தியாரா இருந்தவர் எப்படி கம்யூனிஸ்ட் இயக்கத்துல சேர்ந்தாரு, தொழிற்சங்க தலைவரானாரு, மஞ்சு வாரியரோட மனசை கவர்ந்தாரு, அப்புறம் சமூக நீதிக்காக ஆயுத போராட்டத்தை கையில் எடுத்தாருங்கிறத ரொம்ப விலாவரியா காட்டுறாங்க. இந்த கதையை கேட்டுக்கிட்டே வர சூரி ஒரு கட்டத்துல தான் அவரை கைது பண்ணதே பெரிய தப்போன்னு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறாரு. அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாத ஒரு அரசு எந்திர அமைப்புல கடைசியில விஜய் சேதுபதிக்கும் சூரிக்கும் நேர்வது என்னங்கிறதா கதை. ஆனா இந்த பாகத்தோட ஹீரோ சூரி கிடையாது. அவர் ஒரு ஓரமா அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போறாரு. படத்தை ஒட்டுமொத்தமா தோல்ல சுமக்கிறது விஜய் சேதுபதி தான். பெருமாள் வாத்தியாருங்கிற அந்த கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு முழுமையா உள்வாங்கி வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணியிருக்காரு. அநியாயத்தை தட்டி கேட்கிற மக்கள் படை தலைவரா, அராஜகம் பண்றவங்களை வெட்டி போடுற போராளியா, மஞ்சு வாரியர்கிட்ட காதல சொல்ல தயங்குற காதலனா, பாக்குற ஒவ்வொருத்தர்கிட்டயும் இந்த சிஸ்டத்தை மாத்த வேண்டிய அவசியத்தை சொல்ற சித்தாந்தவாதியா ஒவ்வொரு காட்சியிலும் பிரமாதமா பண்ணியிருக்காரு. இவருக்கு இணையரா மஞ்சு வாரியர் முற்போக்குத்தனமா சிந்திக்கிற செயல்படுற அந்த கதாபாத்திரத்தை எந்த குறையும் இல்லாம மெச்சூர்டா அழகா பண்ணியிருக்காங்க. தன்னோட தலைமுடியை பத்தி விஜய் சேதுபதி கேட்காமலேயே அதுக்கான காரணத்தை சொல்ற சீன், அப்புறம் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி விஜய் சேதுபதியோட பேசுற ஒரு காட்சியில அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சிறப்பா இருந்துச்சு. முக்கியமா அந்த லவ் ப்ரப்போசல் சீன்ல 2 பேருமே ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க. தோழர் கேகேவா கிஷோர் வயது முதிர்ந்த அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான முதிர்ச்சியோட ரொம்ப பக்குவமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. சூரிய பொறுத்த வரைக்கும் முதல் பாகத்தோட ஹீரோவாச்சின்னு அவரை விட்டுட முடியாம கடமைக்கேன்னு பயன்படுத்தின மாதிரி தான் இருக்கு. ஆனா கிடைச்ச கொஞ்சம் சந்தர்ப்பத்திலையும் அந்த வாய்ப்பை தவற விட்டுறாம நேர்த்தியாவே பண்ணியிருக்காரு. குறிப்பா கிளைமேக்ஸ் நெருங்குறப்போ படம் பார்க்குற நம்ம எல்லார் மனசுல என்ன உணர்ச்சி ஓடுமோ அந்த ஒட்டுமொத்த உணர்ச்சியும் தாங்கி அவர் வெளிப்படுத்துற விதம் உங்க மனசை தொடும். மற்றபடி படத்தோட முதல் பாகத்தில் ஏற்கனவே வந்து ராஜீவ் மேனன், இளவரசு, கௌதம் மேனன், சேத்தன், பாலாஜி சக்திவேல், இயக்குனர் தமிழ்லாம் இதுலயும் இருக்காங்க. இதுல சேத்தன் மட்டும் ஈகோ பிடிச்ச அந்த கதாபாத்திரத்தை பிரமாதமா பண்ணி நம்ம விருப்ப சம்பாதிக்கிறாரு. படத்துல ரொம்ப கடைசியா கொஞ்சமா வந்தாலும் தமிழும் சிறப்பாவே பண்ணிருக்காரு. அதே சமயம் கௌதம் மேனன்லாம் படத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரவே இல்ல. அந்த அளவுக்கு அவரோட கேரக்டரை டம்மி ஆகிட்டாங்க. படத்துல போஸ் வெங்கட், வின்சென்ட் அசோகன், கென் கருணாசன் இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இதுல படத்தோட ஆரம்பத்திலே பரபரப்பா கூட்டுற மாதிரியான பெரிய சம்பவத்தை அதிரடியா பண்ணி அசத்திருக்காரு கென் கருணாஸ். போஸ் வெங்கட்டும் விலங்கமான அந்த கேரக்டரை நேர்த்தியாவே பண்ணிருக்காரு. அந்த டெக்னிக்கல் சைடு வேல்ராஜோட ஒளிப்பதிவு மிக சிறப்பா இருக்கு. படத்துல 95% காட்டுலயும் இருட்டிலையும் தான் நடக்குது. அதெல்லாம் ரொம்ப இயல்பா பிரமாதமா படமாக்கி இருக்காரு. குறிப்பா சண்டை காட்சிகள் எல்லாமே வேற லெவலா இருக்கு. விஜய் சேதுபதி கௌதம் மேனன் விசாரிக்கிறப்போ அந்த நிர்வாணத்தை இருட்டடிச்சு காட்டின விதம் எதை எப்படி காட்டணுங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டுனே சொல்லலாம். படத்துக்கு இசை இளையராஜா சார் ஆரம்ப காட்சியிலும் இடைவேளை காட்சியிலும் பின்னணி இசை அதிரடியா போட்டு பயங்கரமா பதட்டத்தை கூட்டியிருக்காரு. இருந்தாலும் சில காட்சிகளோட பிஜிஎம்ல அவரோட பிரபலமான முந்தைய படங்களோட டோன்லாம் வந்துட்டு போகுது. குறிப்பா தளபதி படத்தோட வாடை அதிகமாவே அடிக்குது. அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அப்புறம் வழிநெடுக டூன்லயே அவர் போட்ட தினம் தினமும் பாடல் அழகான மெலடி தான். ஆனா படத்துல அதை ரசிக்க விடாம டயலாக்ஸ் மேலேயே அதை ஓட விட்டு அந்த நல்ல அனுபவத்தையும் கெடுத்துட்டாங்க. படத்தோட எடிட்டர் ராமர் பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கிற பெரிய இயக்குனர் எடுக்கிற படமா இருந்தா அதுவும் பெருசா இருக்கணும்னு நினைச்சிட்டாரோ என்னவோ தெரியல. படத்தோட 2 பாதியிலுமே வளவலன்னு இருக்கிற காட்சிகளை ஒழுங்கா நறுக்கி இருந்தா படம் ஓரளவுக்காவது தப்பிச்சிருக்கும். அதை பண்ணல. அதான் பிரச்சனை. மத்தபடி படத்துல டயலாக்ஸ்லாம் சில இடங்கள்ல ரொம்ப சிறப்பா இருக்கு. முக்கியமா சாதி இனம்னு பிரிச்சு வச்சிருக்க நீங்க பிரிவினைவாதிகளா இல்ல அதெல்லாம் இல்ல எல்லாரும் சமம்னு உரிமைக்கு போராடுற நாங்க பிரிவினைவாதிகளா? தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க. வன்முறை எங்க மொழி இல்ல, ஆனா எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும்னு வசனங்கள் போற போக்குல அங்கங்க மனசாட்சியை குத்திட்டே போகுது. அதே மாதிரி ஒடுக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு கால்ல செருப்பு அணியறதுக்கும் உழைப்புக்கேத்த கூலியும் தீபாவளி பொங்கல் போனஸ் வாங்குறதுக்கும் பின்னால அதுக்காக போராடி உயிரிட்ட எத்தனையோ போராளிகளோட தியாகம் இருக்குங்கிறத புரிய வைக்கிற விதம் ரொம்ப எளிமையாவும் இயல்பாவும் இருந்துச்சு. இது இல்லாம சமூக அநீதிகள், மனித உரிமை மீறல்கள், காவல்துறை அக்கிரமங்கள், பண்ணை அடிமை முறையில் உழைக்கிற பெண்களுக்கு நேர்ந்த வக்கிரங்கள், அரசு எந்திர அரசியல்னு நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காரு வெற்றிமாறன். இருந்தாலும் பிரச்சனை என்னன்னா நாட்டில் நடக்கிற எல்லா அநியாயத்தையும் ஒரே படத்துல தட்டி கேட்கிற விதமா ஏதோ கட்சி மேடை மாதிரி நினைச்சிட்டு பெரும்பாலான காட்சிகளை எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை படத்துல எங்கேயுமே எமோஷனலா நம்மளால கனெக்ட் ஆகவே முடியல. முதல் பாகத்துல அதோட கதையை ரொம்ப எளிமையா தெளிவா ஆனா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி அழுத்தமா சொல்லியிருப்பாங்க. பெருமாள் வாத்தியாரை தேடுற வேட்டையில பெண்களுக்கு காவல்துறை இழிச்ச வக்கிரத்தை எல்லாம் மனசு பதைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சாதாரண கடைநிலை கான்ஸ்டபிளா இருக்கிற சூரி ஹீரோவா மாறுற அந்த தருணம்லாம் வேற லெவல் மொமெண்டா இருக்கும். ஆனா இந்த படத்துல எந்த ஒரு காட்சியிலுமே பெருமாள் வாத்தியாரோட அப்படி ஒரு கனெக்ட் நம்மளுக்கு ஏற்படவே இல்லை. காரணம்
படம் முழுக்க காட்சிக்கு காட்சி அரசியல் வசனங்களா பேசி தள்ளுறாங்க. இல்ல நம்ம பயந்து போற அளவுக்கு ரத்தம் தெறிக்க தெறிக்க ரொம்ப கொடூரமா கொல்றாங்க. இந்த மாதிரி படங்களோட இடைவேளை டெம்ப்ளேட் எல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். ஹீரோ அசுரவதம் செய்யணும். அத மயிர் குச்சற மாரி படமாக்கி அங்க இடைவேளை விடணும். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. வில்லன் வெட்டினா அவன் மேல நம்மளுக்கு கோவம் வரணும். அதே சமயம் அவனை விட ஹீரோ கொடூரமா வெட்டினா அதுக்கு நாம கை தட்டி விசில் அடிக்கணும்னா இது என்ன விதமான ரசனை? மொத்தத்துல இது படமா இல்ல பொது உடைமை தத்துவ விளக்க பாடமான்னு புரியல. ஸ்கூலுக்கு படிக்க போனா கூட ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒரு பாடம் இருக்கும். ஒரு பீரியட்ல கணக்கு போர் அடிச்சதுன்னா அடுத்த பீரியட்ல சரித்திரம் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டும். அப்புறம் இங்கிலீஷ் கொஞ்சம் டென்ஷனை ஏத்தும். ஆனா எல்லா பீரியடும் ஒரே பாடம்னா அது எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கு இந்த படம். ஒடுக்கப்பட்டவர்கள், சிறுபான்மையினர் அனுபவிக்கிற கொடுமைகள், பண்ணை முறை அக்கிரமங்கள், அரசு இயந்திரத்துல உள்ள கோளாறுகள்னு நியாயமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை பத்தி பேசுற ஒரு படம் தான். ஆனா ஒன்னு ரெண்டு காட்சிகளே அதை அழுத்தமா பதிவு செஞ்சதுக்கு அப்புறமும் அதையே படம் முழுக்க பேசிட்டு இருக்கிறதால இதென்ன திரையரங்கமா இல்ல பிரச்சார மேடையான ஒரு சந்தேகம் வந்துருது. அப்புறம் முதல் பாகத்துல சூரியோட காதலியா பவானி ஸ்ரீ ஒரு முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க இல்லையா? சூரிய காட்டுற போல அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிற கேள்வியும் ஆர்வமும் நம்மளுக்குள்ள எழுந்துகிட்டே இருக்கு. ஆனா இவங்களுக்கு அது தோணவே இல்லை. கடைசியில போனா போகுதுன்னு கடமைக்குன்னு ஒரு அறை இல்ல கால் சீனை வச்சிருக்காங்க. அப்புறம் படத்துல கிஷோரும் விஜய் சேதுபதி பேசுற கம்யூனிசம் போதாதுன்னு வங்காளத்துல இருந்து அனுராக் காஷ்யப் வேற ஒரே ஒரு காட்சிக்காக வர வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா அவர் பேசுறதையெல்லாம் அப்படியே ஆங்கிலத்திலேயே விட்டுருக்காங்க. அதை கொஞ்சம் தமிழ்ல சப்டைட்டில் போட்டிருந்தாலாவது அவர் பேசுற சித்தாந்தம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அதனாலேயே அந்த காட்சியும் அதோட நோக்கமும் நிறைவேறாம குழப்பமாவே போயிடுது. அதே மாதிரி படத்துல விஜய் சேதுபதி மஞ்சு வாரியரோட கேரக்டர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை அவங்களோட விக்குக்கும் கொடுத்திருக்கலாம். பல காட்சிகள் அது அவங்க தலையோட ஒட்டாம உறுத்தலா தனியா துருத்திக்கிட்டே தெரியுது. இது ஏதோ ஒரு காமெடி படமா இருந்தா கூட இதெல்லாம் பொருட்படுத்தாம கடந்து போயிடலாம். ஆனா இவ்வளவு சீரியஸா அரசியல் பேசுற அது வெற்றிமாறன் மாதிரி ஒரு தேசிய விருது பெற்ற இயக்குனரோட படத்துல இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கவனம் செலுத்தாம போனது ஒரு பெரிய குறை தான். கமல் சார், விக்ரம்லாம் ஒரு கேரக்டருக்காக தலைமுடியை வளர்க்கணும் இல்ல மாத்தணும்னா அதுக்கான டைம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனா அந்த டைம் உங்களுக்கு கொடுக்கப்படாததால படத்துல 2 பேர் தலையும் பொம்மை தலை மாதிரி தான் இருக்கு. படத்துல டப்பிங்லயும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம். நிறைய கேரக்டர்ஸ்க்கு லிப்சிங் சுத்தமா செட் ஆகவே இல்லை. அதனாலேயே படத்தோட முக்கியமான வசனங்கள் கூட அழுத்தமான தாக்கத்தை ஏற்படுத்தாம போயிடுது. வெற்றிமாறன் ஒரு சிறந்த படைப்பாளிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அவர் எடுத்ததிலேயே ஒரு மிக சுமாரான திரை அனுபவத்தை கொடுக்கிற படம்னா அது இதுவா தான் இருக்கும். இதுல கொடுமை என்னன்னா படைப்பாளிகளுக்கு சுதந்திரம் இருக்கு. அதனால முதல் பாகம், 2ஆம் பாகம், 3ஆம் பாகம்னு எத்தனை பாகத்தை வேணா எடுப்பாங்க. ஆனா அதையெல்லாம் பார்க்குற தண்டனையில இருந்து நமக்கு தான் எப்ப விடுதலைன்னு தெரியல. அதனால உங்க 2வது பாகத்தையும் 3வது பாகத்தையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு எங்க நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு படம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப புண்ணியமா போகும். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமா நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கன்ல ஆளுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.